ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறோம். மே 4 2025 நீட் 2025 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படித்து தரவாக இருப்போம். இந்த டயத்தில் நமக்கு தோன்றது என்னென்னா, நம்மளால் எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். அது இயற்கை தான், ஓகேவா? ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும். 1 இயர் பண்ணிட்டோம், 2 இயர்ஸ் பண்ணிட்டோம், ஒரு சிலர் இப்போ தான் 30 days கிராஷ் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா, கொஸ்டின் எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்லாம். இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நெகட்டிவ் மார்க் நமக்கு வரவே கூடாதுன்னா நெகட்டிவ் திங்கிங் நமக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் நெகட்டிவ் மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், அங்கேயே நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனால பாசிட்டிவ் அப்ரோச்சோட நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்குறீங்க. கொஸ்டினை பார்த்ததுமே நமக்கு எல்லாமே படித்ததா மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க, டெஃபினட்டாக அது நடக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது பயம், பதட்டம், குழப்பம், இதெல்லாம் தான். இதெல்லாம் சுத்தமாக தேவையில்லை. நாளைக்கு எக்ஸாம் ஈஸி தான், ஓகேவா? அந்த அப்ரோச்சோட உள்ள நுழைஞ்சிருங்க. கொஸ்டினை பார்க்கும்போதும் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டஃப்பாக இருக்க மாதிரி தோணும், பட் டைம் போக 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 டெஃபினட்டாக நமக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஓகேவா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பயத்தோடு நம்ம அணுகணும்னா தோல்வி தான். அதனால் உள்ள நுழையும் போதே டெஃபினட்டாக கான்ஃபிடென்ட்டோட போயிடுங்க. இன்னைக்கு என்னால் முடியும், இன்னைக்கு நான் சக்ஸஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட உள்ள நுழைஞ்சிருங்க. எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த 3 விஷயம் வேண்டாம்: பயம், பதட்டம், குழப்பம். இவ்வளோ நாள் படிச்சுட்டோமே, முடியுமா முடியாதா? டோன்ட் வரி, நம்மளால் முடியும், ஓகே? உங்களால் முடியாட்டி வேற எவனும் செய்ய தானே போகிறான். அதனால் டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க, அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? தெரியாத கொஸ்டினை சுத்தமாக அட்டன் பண்ணாதீங்க. ஓரளவு தெரிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அட்டன் பண்ணிடுவோம். ஒரு கான்செப்டே நம்ம படிக்கலை, அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறப்போ ஏதோ ஒன்றை பிடிச்சி வச்சுட்டு வரதை நிறுத்துங்க. இதனால நெகட்டிவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? நெகட்டிவ்க்கு பயந்துட்டு பாதி கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணாக்க நம்ம எழுதுனதே எவ்வளவுக்கு தான் எழுதுவோம், கொஞ்சம் மார்க்குக்கு தான் எழுதுவோம். அதுலேயும் நெகட்டிவ் போயிடுச்சுன்னா வர மார்க் இன்னும் கம்மியாயிடும். அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்க. சுத்தமாக தெரியலைன்னா மட்டும் அதை விட்டுருங்க, ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் போறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, டெஃபினட்டாக நமக்கு ஞாபகம் வந்துடும் படித்தது எல்லாம். அதனால் பயப்படாதீங்க. மறந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் கொஸ்டின் பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும் நிறைய பேருக்கு, ஓகேவா? அதனால் கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போங்க. 650+ எடுக்கணும் நீங்கள், அந்த நம்பிக்கையோட உள்ளே போங்க, டெஃபினட்டாக அது நடந்துடும், ஓகேவா? ஆல் த பெஸ்ட்.